قال الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن في خلق السماوات والأرض لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த இனிய மாலை வேளையில் மார்க்கம் பற்றி பேசக்கூடிய இந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுடைய பேரருளால் இந்த நாட்டிற்கு வந்து உங்களை எல்லாம் சந்தித்து சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள, கலந்துரையாட ஒரு நல்ல வாய்ப்பு அல்லாஹ் தந்தான். எனினும் உடல் நலமும் குரல் வளமும் இன்னைக்கு ஒத்துழைக்காத ஒரு சூழ்நிலையில் வரலன்னு சொல்ல முடியாது, ஏற்பாடாகிவிட்டது. இருந்தாலும் ஒரு தைரியத்தில் வந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரமாவது பேசிடுவோம், அல்லாஹ் லேசாக்கிடுவான் என்கிற தைரியத்தில் உங்களுக்கு முன்னாலே வந்து அமர்ந்திருக்கிறேன். அறிவியலுடைய முக்கியத்துவம் குறித்து பேச வேண்டும் என்று அன்பிற்குரிய தலைவர் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சயின்ஸ். அன்பானவர்களே, நமக்கு முன்னால் 6600 சில்லறை வசனங்களுடைய குர்ஆன் இருக்கிறது. குர்ஆனுக்குள் ஆன்மீகம் இருக்கிறது, அறிவியல் இருக்கிறது, எல்லா துறையும் இருக்கிறது. மனித வாழ்விற்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அவ்வளவும் குர்ஆனுக்குள்ள இருக்கிறது. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லுவான், வலா ரத்பின் வலா யாபிசின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். காஞ்சு போனது, ஈரமானது எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. வேற ஒரு இடத்துல சொல்லுவான், மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷை. ஒரு விஷயத்தை கூட நான் குர்ஆன்ல விட்டு வைக்கல, அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால எல்லாம் இருக்கிறது, உள்ளுக்குள்ள இருந்து எடுத்து நாம விளங்கணும். ஆனால் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே ஒன்று சொல்லிடுறேன். அறிவியல் வளரலாம், அறிவியல் நிறைய உண்மைகளை சொல்லலாம். ஆனால் த லாஸ்ட் ஃபைனல், நம்முடைய ஃபைனல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா அல்லாஹுவும் ரசூலும் சொல்லுவதுதான். ஏன்னா அறிவியல் சமயங்கள்ல கொஞ்சம் ஏடாகூடமா சொல்லிடும். யாரும் தப்பா சொல்றேன்லாம் கோச்சுக்க வேண்டாம், யாரையும் திட்டுற நோக்கம் அல்ல. அறிவியல் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியது. அறிவியல்ல புல் ஸ்டாப் இன்னும் வைக்கல, போயிட்டு இருக்கு. அறிவியலுடைய கண்டுபிடிப்புகள் இஸ் கோயிங் ஆன், முடியல. அது கியாமத்து வரையும் முடியாது, கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்கள். அப்படி கண்டுபிடிக்கிற செய்திகள் எல்லாம், அந்த உண்மை அனைத்தும் குர்ஆனுக்குள்ள ஏற்கனவே இருக்கிறது. ஒரு சில விஷயங்கள் இந்த அறிவியல் குறித்து முதல்ல நம்முடைய கவனத்திற்கு வரணும். அறிவியல் கண்டுபிடிச்சு அப்படியே மேல போய் 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 அங்க போய் நின்றுட்டு, ஆஹா
அறிவியல் இவ்வளவு வந்துருச்சுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு மேல இஸ்லாம் இருக்கும், அதுக்கு கீழே இல்லை. இஸ்லாம் அதுக்கு மேல இருக்கும். அறிவியல் எல்லா காலத்திலேயும் உறுதியான தகவல்களை சொல்ல முடியாது. ஆனால் திருக்குர்ஆன் அல்லாஹுவும் ரசூலும் சொல்லுகிற வஹி அப்படின்னு சொல்றோம்ல, இந்த வஹி சொல்லும், உறுதியானதை சொல்லும். நான் இதுக்கு சில முன்னுரைகள், சில இந்த விஷயத்துல பேசிக்கா சில விஷயம் சொல்லணும். அறிவு எப்ப தெரியுமா? நம்முடைய புலன்கள் அவ்வளவா வேலை செய்யாது. நம்முடைய புலன்கள் எல்லாம் லிமிட்டெடு. கண் பார்வை கொஞ்ச தூரம் பார்க்கும், அதுக்கு மேல பார்க்காது. ரொம்ப வெளிச்சமா இருந்தாலும் பார்க்காது. சூரியனை பார்க்க சொல்லுங்க, பார்க்க முடியாது. ரொம்ப கம்மியா இருட்டுக்குள்ள நீங்க சொல்லுங்க, பார்க்க முடியாது. இருட்டா இருந்தாலும் தெரியாது, ரொம்ப வெளிச்சமா இருந்தாலும் தெரியாது. பின்ன என்னப்பா, ஒரு லிமிட்ல கரெக்டா வைக்கணும், அப்பதான் தெரியும். காதுல பக்கத்துல வந்து வெடி வெடிச்சான்னா ஜவ்வு கிழிஞ்சிரும். குசு குசுன்னு மெதுவா பேசினேன், என்னப்பா காதலியே உழுகல, நல்லா பேசுப்பா. என்னன்னா லிமிட்டா, ரொம்ப சவுண்டும் ஆகாது, ரொம்ப மெதுவாகவும் இருக்கக்கூடாது, லிமிட்டா இருந்தா காது கேட்கும். நான் சொல்ல வர்றது கண், காது, மூக்கு, வாய், நாக்கு என்னென்னவெல்லாம் இருக்குதோ இது ஐம்புலன்கள்னு சொல்றோம். இந்த ஐம்புலன்களும் லிமிட்டெடு தான். இது மாதிரி அறிவும் லிமிட்டெடு தான். அல்லாஹ் தந்திருக்கிற அறிவு அன்லிமிட்டெடு கிடையாது, லிமிட் தான். அல்லாமா இப்னு ஹல்தூன் ரஹ்மகுல்லா பெரிய வரலாற்று ஆசிரியர். அவங்க எழுதின கிதாபு வேர்ல்டு வைட் ஃபேமஸ். இப்னு ஹல்தூனுடைய வரலாறு நீங்க எந்த லைப்ரரியில போனாலும் அவருக்கு தனியா ஒரு ஒரு டெஸ்க் இருக்கும். அல்லாமா இப்னு ஹல்தூன் அவர் சொல்றாரு, மனித அறிவில் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விளங்குறதுங்கிறது சாத்தியம் இல்லை. இந்த நகைக்கடையில ஒரு தராசு வச்சிருப்பாங்க தெரியுமா? ஜுவல்லரியில ஜுவல்லரியில உள்ள தராசுல என்ன எடை போடலாம்? சில கிராம்கள், 1 பவுன் 2 பவுன், சின்ன இத்தினூன்னு தராசு அப்படி தூக்கி இதை போடுவாங்க. நீங்க அதுல இது பார்த்துக்கலாம் வெயிட் என்னன்னு. அந்த தராசுல கொண்டு போய் ஒருத்தன் ஒரு மூட்டை அரிசியை கொண்டு வந்து வச்சு தராசு சரியில்லை, அரிசியை நெருக்கலைன்னு சொன்னான்னு வைங்களேன், அவனை வந்து முட்டாளுன்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னா, இந்த தராசுடைய கெப்பாசிட்டியே இவ்வளவுதான். நீ அரிசி மூட்டையை கொண்டு வந்து வச்சது ஓன் தப்பு. நம்ம கெப்பாசிட்டி இருக்க, நம்ம மண்டையில உள்ள அல்லாஹ் வச்சிருக்கிற இந்த அறிவு, இது வந்து நகைக்கடை தராசு மாதிரி. அவ்வளவுதான். ஒரு லிமிட் மட்டும்தான் உள்ள வைக்க முடியும். நீ போய் மறுமை, ஆகிரத்து, கபரு, மன்னரை, உலகத்தினுடைய அத்தனை விஷயமும் எனக்கு விளங்கணும், இட்ஸ் நாட் பாசிபிள், இம்பாசிபிள், முடியாது. அதனால நாம என்ன சொல்றோம் சுருக்கமா, நம்முடைய புலன்களால் புரிய முடியவில்லை, நம்ம அறிவால் புரிய முடியவில்லை. அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் எடுத்துக்கொள்ளுகிற முழுமையான ஒரு முடிவு என்ன தெரியுமா? நாங்கள் வஹி என்று சொல்லக்கூடிய அல்லாஹுவும் ரசூலும் சொன்னதைத்தான் நாங்கள் நம்புகிறோம். இதுதான் எல்லா காலத்திலையும் இருக்கணும். அறிவியல் இன்னைக்கு வளரும், நாளைக்கு வளராது, நாளைக்கு வேற ஒண்ணு சொல்லும், அப்புறம் வேற ஒண்ணு சொல்லும். இறுதி முடிவு அல்லாஹ் சொல்லுவது மாத்திரம்தான். ஒரு நேரத்துல உலகம் உருண்டைன்னு இப்ப சொன்ன மாதிரி சொல்லல, ஸ்கொயர்னு தானே சொன்னாங்க ஒரு நேரத்துல. அப்புறம் என்னமோ செவ்வக வடிவம்னாங்க. அப்புறம் இப்போ வட்ட வடிவம், பூமி ரவுண்டுங்கிறாங்க. இப்போ அது என்னமோ அந்த ஓவல் முட்டை வடிவம்ங்கிறான். நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. சொல்றது சயின்ஸ் போய்கொண்டிருக்கிறது, புல் ஸ்டாப்ப வைக்க முடியல. முதல்ல இந்த விஞ்ஞானி ஒருத்தர் இருந்தார்ல, கலீலியோன்னு சொல்லி, கேள்விப்பட்டிருப்பீங்களாங்க? இந்த நியூட்டன், ஆர்கிமிடிஸ் இப்படி எல்லாம் வரும்போது கலீலியோன்னு ஒருத்தர், அந்த ஆளு பூமி சுத்துதுன்னார். கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை சூரியன் சுத்துது. முதல்ல இவர் வந்து எழுதினார், பூமி சுத்துது,
தூக்கி ஜெயில போட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, நம்ம எந்த மதத்தையும் குறை சொல்லல. ஆனா கிறிஸ்தவ மதத்தினுடைய முடிவுகளுக்கு எதிராக கண்டுபிடிப்புகளை எழுதுகிற விஞ்ஞானிகளுக்கு தனி ஜெயில் வச்சிருந்தான். தனி ஜெயில். கலீலியோவை கொண்டு போய் உள்ள போட்டாங்க. விஞ்ஞானிய அடிச்சாங்க. நீ என்ன நாங்க சொல்ற கான்செப்டுக்கு மாத்தமா சொல்ற? சூரியன் தான் சுத்துது, இந்த எழுதி கொடுனாங்க. அவர் சொன்னார், பூமி தான் சுத்துது. நீ ஜெயில போட்டாலும் பூமி தான் சுத்தும். திரும்ப திரும்ப அடிச்சாங்க. அப்புறம் எல்லாம் சொன்னாங்க, அங்க இருந்தவங்க எல்லாம், எப்பா எழுதி கொடுத்துட்டு போப்பா, ஒரே ஒரு கையெழுத்து, உனக்கு என்ன வந்துச்சு? சூரியன் சுத்துதா பூமி சுத்துதான்ட்டு இப்படி வந்து ஜெயில கஷ்டப்படுற. கடைசியில பேப்பர் எடுத்து 2 வரையும் எழுதி கையெழுத்து போட்டாரு. என்னன்னா, நீங்க சொல்றதுனால சூரியன் சுத்துதுன்னு எழுதுறேன், கலீலியோ கையெழுத்து போட்டாலும் பூமி தான் சுத்தும். நீ சொல்றதுக்காக நான் சொன்னாலும் சுத்துறது பூமி தான் சுத்தும். விஞ்ஞானிகள் ஒரு கருத்தை உருப்படியாக தொடர்ந்து எல்லா காலத்திலும் பேசவில்லை. ஆனால் அதனால நாம் என்ன சொல்றோம்னா, இறுதி முடிவு எப்போதும் நாம் பார்க்கிற அறிவியல் சொல்லுவது அல்ல, அல்லாஹ் சொல்லுவதுதான். ஆனால் இங்க முக்கியமா இந்த தலைப்புல சொல்ல வேண்டிய விஷயம், அறிவியல் இந்த மார்க்கம் ஆதரிக்கிறது, அறிவியலை வலியுறுத்துகிறது, அறிவியல் படிக்கவும் கண்டுபிடிக்கவும் ஊக்குவிக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, குர்ஆன்ல வானங்கள் பூமிகளை பற்றிய வசனங்கள் 850. There are 850 ஆயத். உருதுல உலக புகழ் பெற்ற தப்சீர் மாரிஃபுல் குர்ஆன் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதினவங்க அல்லமா முஃப்தி ஷஃபி சாப் அவர்கள், நவரல்லாஹு மர்கதம், மிகப்பெரிய ஸ்காலர். கராச்சி முஃப்தி ஷஃபி சாப் அவர்கள், அவங்க எழுதின மாரிஃபுல் குர்ஆன் உருது மொழியில இன்னைக்கு வரைக்கும் உலக அளவுல ரொம்ப ஃபேமஸான தப்சீர் திருக்குர்ஆன் அதுதான். அந்த மாரிஃபுல் குர்ஆன்ல முஃப்தி ஷஃபி சாப் எழுதுகிறார்கள், 850 வசனங்கள் குர்ஆனில் வானம் பூமிகளை பற்றி, அதனுடைய ஆய்வை பற்றி, அறிவியலை பற்றி பேசுகிறது. உலகத்துல எந்த மதத்தினுடைய வேத புத்தகத்திலையும் 850 வசனம் ஆய்வு செய்யறத பத்தி இருக்கவே இருக்காது. குர்ஆன்ல இருக்க ஆய்வு ரொம்ப பிரம்மாண்டமான படைப்பு. எதிலெல்லாம் நாம் நம்முடைய அறிவியலை, நம்முடைய விஞ்ஞானத்தை செலுத்த வேண்டுமோ அதையெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான். அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத். ஒட்டகத்தை பார்க்கலையா? ஒட்டகத்தை பத்தி சிந்திக்கலையா? மலையை சிந்திக்கலையா? வானத்தை சிந்திக்கலையா? இந்த ஒவ்வொன்றும் பெரிய பெரிய அறிவியல். இன்னைக்கு வரைக்கும் அறிவியலாளர்கள் அதை கண்டுபிடிக்க முடியலன்னு இல்லை, அதை நெருங்க கூட முடியல. خلق السماوات بغير عمد ترونها. தூண் இல்லாமல் வானம். அல்லாஹ் சொல்றான். ஏங்க, எதை நிக்க வைக்கிறதுனாலும் அந்த இடத்துல நிக்க வைக்கிறதுனா கீழே கால் வேணுமல்ல. இந்த டேபிளுக்கு 4 கால், 4 காலை எடுத்தீங்கன்னா டப்புன்னு உட்காந்துக்கும். 4 கால் வேணும். ஒரு மைக் இருந்தா இதுக்கு இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம், இத்தினூன்னு நிக்குது, இதுக்கு இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம். நம்ம ஒரு பந்தல் போடணும், ஒரு சாமியானா போடணும், அங்கங்க பிடிச்சி இழுத்து வச்சு அடிச்சு மேல எதை நிப்பாட்டணும்னாலும் கீழே பிடிமானம் வேண்டும். குர்ஆன்ல திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்றான், பாரு, ஃபர்ஜிஅல் பஸர கர்ரத்தைன், திரும்ப திரும்ப பாரு, என் கல்வி இலைக்கல் பஸரு ஹாஸிஅன் வஹுவ ஹஸீர், உன் பார்வை கை சேதமா திரும்பி வரும். தூண் இருக்குதான்னு பாரு. தூண் இல்லாம ஒரு பொருளை நிறுத்துறது இம்பாசிபிள். எங்க தூண் இருக்கு? யாரை நிப்பாட்டி வைக்கிறதுனாலும் அந்தரத்துல நிப்பாட்டி வைக்கணும்னா கீழே ஒரு பிடிமானம் வேண்டும். கீழே பிடிமானம் இல்லாம எப்படி நிக்குது? அன்பானவர்களே, வானத்தை குறிச்சு, பூமியை குறிச்சு ஆய்வு ரீதியா எல்லா அறிவியலும் பின்னாலே பேச இருக்கிற விஷயத்தை முன்னாலேயே குர்ஆன் பேசி முடித்து விட்டது. ஒட்டகத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்றான்.
நாம படத்துல பார்த்துருக்கோம். அந்த சேனல்கள்ல இந்த டிஸ்கவரி அது இதுன்னு அதுல எல்லாம் பார்ப்போம். ஒட்டகத்துல ரப்பு படைச்ச அமைப்பு பிரம்மாண்டமான அமைப்பு. அல்லாஹு அக்பர். ஒட்டகத்துல யோசிச்சா நிறைய செய்தி இருக்குங்கிறான். நமக்கு ஃபோல்டிங் வந்து ஒரு ஃபோல்டிங் தானே. இப்படி நிக்கிறோம், உட்கார்றதுன்னா முட்டி மடங்கும். ஒட்டகத்துல வந்து 3 ஃபோல்டு இருக்கு. இப்படி உட்கார்ந்து இப்படி உட்கார்ந்து இப்படி உட்காரும். தெர் ஆர் 3 ஸ்டெப்ஸ். ஒரே ஒரு இதுல நம்மள மாதிரி நேரா இப்படி வந்து உட்கார்ந்து இப்படி எந்திரிக்கிறது ஒரு முட்டிக்கால் அல்ல, இடையில 2 இடத்துல முட்டி. அதனுடைய ஃபோல்டிங் உடற்கூறு சார்ந்த வல்லுநர்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. உலகத்தில் ஒட்டகம் இன்னொருத்தர் பார்க்கிற மாதிரி இன்னொரு ஒட்டகத்தோடு தாம்பத்தியம் வச்சுக்காது. குடும்பம் ஒண்ணு கூட மாட்டாங்க ஜோடியோட. மனுஷனுக்கு கூட அந்த உணர்வுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மங்கி போய் வரக்கூடிய காலத்தில் ஒட்டகம் மிகப்பெரிய லெசன் உலகத்துக்கு சொல்லுது. அல்லாஹ் சும்மா வந்து ஒட்டகத்தை பார்க்கலையா, ஒட்டகத்தை நீங்க சிந்திக்கலையான்னு சும்மா சொல்ல மாட்டான். ஒரு படைப்புக்குள்ள அபூர்வமான செய்திகளை எல்லாம் அல்லாஹ் உள்ளுக்குள்ளே வைத்திருப்பதால் பேசுகிறார். ஒரு ஒட்டகம் இன்னொரு யாராவது பார்க்கிறப்ப உறவு வச்சுக்காது. ஒரு விஷயம் தெரியுமா, யாராவது பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன், நான் சொல்றது நானா சொல்றதில்ல, ஹயாத்துல் ஹயவான்னு ஒரு கிதாப் இருக்கு. லமா கமருத்தீன் தமீரி ரஹ்மகுல்லா. உயிரினங்களின் வரலாறு, ஒவ்வொரு உயிரினத்தையும் பெரிய ஒரு என்சைக்ளோபீடியா அந்த கிதாப். அப்பா, ஒரு உயிரினை எடுத்து இப்ப காக்கா, குரான்ல காக்கா எங்க இருக்கு, ஹதீஸ்ல எங்க இருக்கு, தாபீன்கள் வரலாறுல எங்க இருக்கு, ஃபிக்ஹ் சட்டங்கள்ல எங்க இருக்கு, காக்கா ஹராமா ஹலாலா, காக்காவுடைய பயன்பாடு என்ன, காக்கா வீட்டுல வளர்த்தலாமா, ஒவ்வொரு பிராணியையும் இப்படி அலசறார் அந்த கிதாப் ஹயாத்துல் ஹயவான். அதுல ஒட்டகத்தை பத்தி எழுதிட்டு வர்றப்ப அவர் எழுதுற செய்தி தான் இது. ஒட்டகம் இன்னொரு உயிரினம் பார்க்கிற போது தன் ஜோடியோடு சேராது. ஒட்டகம் பொதுவா யாரையும் அடிக்காது. ஆனா தன்னுடைய ஜோடியோட சேர்றதை யாராவது பார்த்துட்டான்னா அவனை மட்டும் துரத்திட்டு போய் அடிக்கும். அவனை மட்டும் அடிக்கும். ஒட்டகம் சும்மா ரோட்ல நிக்கிறவங்களை எல்லாம் போய் அடிக்காது. ஒருவேளை தான் தன்னுடைய இனத்தோடு சேருவதை பார்த்தவனை துரத்தி போய் கடைசி வரைக்கும் அவனை பிடிக்க முடியலன்னா இது எங்கேயாவது விழுந்து செத்துரும். அல்லாஹ் அக்பர். ஆச்சரியமான செய்தி இது. ஒட்டகம் கொஞ்சம் இந்த டிஃபரெண்ட்ல யோசிச்சீங்கன்னா தெரியும், இறைவன் ஏன் ஒட்டகத்தை ஹலால் பட்டியலில் வைத்து பன்றி போன்றவைகளை ஏன் ஹராமான பட்டியலில் வச்சான். உங்களுக்கு தெரியும், பன்றியினுடைய ஃபேமஸான ஒரு குணம் தன் இனத்தை அடுத்தவர்களிடத்துல கூட்டி தரக்கூடிய மோசமான குணம். அல்லாஹ் ஹராமாக்கியதில் அல்லாஹ் ஹலாலாக்கியதில் 1000 அர்த்தம் உண்டு. நாம விளங்கலைன்னாலும் இன்னைக்கு நம்ம ஆளுங்களே சில பேர் ரொம்ப அதுக்கு வக்காலத்து வாங்கி, ஹஸ்ரத் அந்த காலத்து பண்ணி மாதிரி எல்லாம் இல்லை, இப்போ எல்லாம் ரொம்ப சூப்பரா வச்சிருக்காங்க, நல்லா ஒயிட் பண்ணிகள், அதுக்கு ஃபார்ம் ஹவுஸ் வச்சு அதுக்கு உணவெல்லாம் ஃபுட்டெல்லாம் பயங்கரமா கொடுக்குறாங்க, அது அப்படி வளர்த்துறாங்க இப்படி வளர்த்த. எப்படி வளர்த்தனாலும் ஹராம் தான். அதுக்கு இயற்கையில எல்லாம் ஒண்ணு வச்சிருக்கான். அதனுடைய கூறு, அதனுடைய உடல் சார்ந்த குணம் சார்ந்த கூறு, சாப்பிடுகிற இறைச்சியை பொறுத்து அதனுடைய தாக்கம் நம்முடைய இரத்தத்திலும் ஏற்படும். ஆடு சாப்பிட அனுமதித்ததும் பன்றி போன்றவைகளை ஹராமாக்கியதற்கு பின்னால் வெறுமனே ஒரு உருவம் கருப்பா இருக்கா வெள்ளையா இருக்கா அதையெல்லாம் வச்செல்லாம் எல்லாம் முடிவு செய்யல. அன்பானவர்களே, அறிவியல் தொட முடியாத உச்சத்தை எல்லாம் சேர்த்து இறைவன் எழுதி ஃபைனல் பண்ணிட்டான். இதெல்லாம் ஹராம், இதெல்லாம் ஹலால். அந்த இடத்துக்கு அறிவியல் வர்றதுக்கு கொஞ்சம் நாளா. எத்தனை எத்தனை அறிவியல் அதிசயங்கள் குரானுக்குள்ள இருக்கு தெரியுமா? ஏங்க 1450 வருஷத்துக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்காங்க. அன்னைக்கு எந்த சயின்ஸ் இருந்துச்சு, எந்த லேப் இருந்தது, எந்த சயின்டிஸ்ட் இருந்தான், எந்த டெக்னீஷியன்? ஆனா
மக்கால உட்காந்து, அதாவது கடிதம் போட்டா கூட பக்கத்து ஊருக்கு போய் சேர்றது. ஒரு ஆளு மௌத்தா போயிட்டாருன்னா ஒருத்தன் குதிரையோ ஒட்டகமோ எடுத்துட்டு போய் இவர் மவுத்துன்னு அவன் அங்க போய் சொல்றதுக்குள்ள மறுநாள் ஆகி போயிடும். அன்னைக்கு உள்ள பொசிஷன் சூழ்நிலை அதுதான். ஆனா அன்னைக்கு மக்கால உட்கார்ந்து குர்ஆனுடைய அறிவியலை ரசூல்லா பேசுறாங்க. நல்லா கவனிக்கணும். லேப் இல்லை, சயின்ஸ் இல்லை, சயின்டிஸ்ட் இல்லை, அதுக்கான எந்த எக்யூப்மெண்ட்ஸ், பேசிக்கா அதனுடைய நாலேஜ் இல்லாத காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா? உங்களுடைய வயிற்றுக்குள்ள கரெக்டா 40 நாள் குழந்தை திரவ நிலையில் இருக்கும். லிக்யூடு அந்த பர்பஸ்ல 40 நாள் இருக்கும். செகண்ட் 40 டேஸ் அது இரத்தமாக மாறும். தேர்டு 40 டேஸ் சதை பிண்டமாக மாறும். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றப்போ சயின்ஸோ அறிவியலோ கடுகளவுக்கு கூட வேலை இல்லை. ஸல்லல்லாஹு பேசுறாங்க. கரெக்டா 40 நாள், 38 இல்லை, 42 இல்லை, கரெக்டா 40வது நாள் லிக்யூடு பர்பஸ்ல இருந்து இரத்த கட்டியா மாறும். 80வது நாள் சதை பிண்டமா மாறும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கரெக்டா 120வது நாள் ரூஹு வந்துடும். ரூஹு வந்துடும். நீங்க தாயுடைய வயிற்றுல கைய வைங்க, 121வது நாள் கை வைங்க, துடிக்கும். துடிக்கும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கை வைங்க, 118வது நாள் கை வைங்க, ஒன்றும் துடிக்காது. இந்த ஹதீஸ ரசூலுல்லாஹ் சொல்லும் போது எந்த அறிவியலும் கிடையாது. இது குர்ஆன்ல 18வது ஜுஸுல சூரா அல் முஃமினூன் அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்றான், நுத்ஃபதன் சும்ம அலகத்தன் முதுகத்தன், அப்படியே வரிசையா திரவ நிலையில் பிந்து துளிகளாக இருக்கும். அதற்கு பிறகு இரத்த சிவப்புக்கு இரத்த கட்டிக்கு மாறும். அதற்கு பிறகு முஹல்லகத்தன், அது ஒரு படைப்பாக சதைப்பிண்டமாக மாறும். கரெக்டா 120 நாள். இன்னைக்கு இது தனி டிபார்ட்மெண்ட், கருவியல். கருவியல் இன்னைக்கு அதுக்கு எக்கச்சக்கமான விஞ்ஞானிகள். அதுல ஃபேமஸான விஷயம் என்னன்னா, அந்த ராபர்ட் கேனியல் இந்த கருவியல்ல சமீபத்தில் நோபல் பரிசு வாங்கினவர். அவர் இஸ்ரேலு. ஆச்சரியம் என்ன தெரியுமா? துனியால அவ்வளவு சீக்கிரமா இஸ்ரேல்காரன் முஸ்லீம் ஆக மாட்டான். அவர் முஸ்லீம் ஆனார். கருவியல் சம்பந்தமாக குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஆய்வுகளை மேற்கொண்டதற்கு பிறகு முஸ்லீம் ஆனார். இன்னைக்கு இருக்கிற அறிவியல், இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் எழுதுது என்னன்னு, 40 நாள் வரை திரவமாக இருக்கும், நெக்ஸ்ட் 40 நாள் 80 நாள் வரை இப்படி இருக்கும். இந்த இவன் எழுதுற எல்லா விளக்கத்தையும் ஆல்ரெடி குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லி முடிச்சாச்சு. அந்த காலத்துல யார் இருந்தா? என்ன சயின்ஸ் இருந்துச்சு? அவர் மவுத்துன்ற செய்தியே அந்த ஊருக்கு, ஒரு 100 கிலோமீட்டர் உள்ள ஊருக்கே அடுத்த நாள் சாயந்தரம் தான் போய் சேரும். இப்போ எல்லாம் வாட்ஸ்அப் காலம், ரூஹு போக போகவே வருது. ரூஹு போன பிறகு இல்லை, போயிட்டு இருக்கிறப்பவே அனுப்புறான். அநேகமா போய் கொண்டிருக்கிறது. இன்னும் 1 மணி நேரத்துல போனாலும் போயிடலாம். அது வாயை புழக்கிறதுல இருந்து மூச்சு விடுறதுல இருந்து பூராத்தையும் அனுப்பிட்டே இருக்கான் அப்டேட்டா. மௌத்துக்கு முன்னாடி அனுப்பிடணும். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம அந்த காலத்துல இருக்கோம். யோசிச்சு பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இவ்வளவு துல்லியமா ஒரு அறிவியலை யார் பேச முடியும்? அறிவியல் என்பது இஸ்லாத்திற்கு வெளியே இல்லை, அது உள்ளுக்குள்ளதான் இருக்கு. வெளிச்சம் வெளியே இல்லைன்னு சொல்லுவாங்க, குர்ஆனுக்குள்ள இருக்கு. நீ என்ன வேணாலும் கண்டுபிடி. பொதுவா சில மதங்களுக்கு அறிவியலை பார்த்தா அலர்ஜி. கண்டுபிடிக்க நாங்க சொல்றோம், கண்டுபிடி, இன்னும் நிறைய கண்டுபிடி, நிறைய கருவியெல்லாம் வச்சு கண்டுபிடி. ஏன் தெரியுமா? நீ கண்டுபிடிக்க எங்களுடைய குர்ஆன்ல உள்ளதெல்லாம் உண்மையாகும். மற்றவங்களுக்கு எல்லாம் பயம். உலகத்துல சில மதங்களுக்கு பயம் என்னன்னா, இவன் என்னத்தையாவது கண்டுபிடிச்சா நாம இங்க பில்டப் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் உடைஞ்சு போயிடும், நாம இங்க என்ன சொல்லி வச்சிருக்கிறோமோ அதெல்லாம் அடிபட்டு போயிடும்,
என்ன செய்யறது? விஞ்ஞானத்தை பார்த்தால், அறிவியலை பார்த்தால் உலகத்துல இருக்கிற நிறைய மதங்களுக்கு பயம் வரும். எங்களுக்கு பயம் இல்லை. நாங்க சொல்றோம், இன்னும் நல்லா கண்டுபிடி, நல்லா கண்டுபிடி. காரணம், நீ கண்டுபிடித்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வருவியல்ல, அந்த ஸ்டேஜுக்கு வருகிற போது உனக்கு மேல இஸ்லாம் உட்கார்ந்துருக்கும், உனக்கு கீழே இருக்காது, உனக்கு மேலே இருக்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசின அறிவியலுக்கு ஒவ்வொன்றுக்கும் உள்ளுக்குள்ள, நான் இப்ப கருவியலை பத்தி சொன்னேனே, அதுல இன்னொரு விஷயம் சொன்னாங்க. கரெக்டா 120வது நாள் ரூஹு வருதல்ல, கையை வச்சு பாருங்க, துடிக்கும். 120வது நாள் முதல்ல தஃப்சீர்கள்ல, குர்ஆன் விரிவுரைகள்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் வேலை செய்யறது குழந்தைக்கு ரூஹு வந்த உடனே ஃபர்ஸ்ட் வேலை செய்யறது எது தெரியுமா? காது. கண்ணு பார்க்காது, கை விரிக்காது, எந்த ஆக்டிவிட்டிஸும் எந்த உறுப்பையும் வராதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் வேலை செய்ய ஆரம்பிக்கிற குழந்தையினுடைய உறுப்பு காது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, தஃப்சீர்கள்ல வந்தது. அல்ஹம்துலில்லாஹ் இங்க நிறைய தாய்மார்கள் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களாம் தமிழ் புரியுமில்ல? மாஷா அல்லாஹ். அவங்க வந்திருக்கிறதுனால அறிவியலோட தொடர்புடைய இன்னொரு செய்தி அவங்களுக்கு சொல்லணும். சமீபத்துல இந்தோனேஷியால கடந்த ஆண்டல்ல, அதுக்கு முந்தின ஆண்டு உலக அளவுல திருக்குரான் போட்டி, மனப்பாட போட்டி காம்படிஷன் நடந்ததில்ல. அதுல இந்தோனேஷியால உள்ள ஒரு சிறுமி, 2 கண் பார்வை இல்லை, அந்த சிறுமி தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். நீங்க யூடியூப்ல பார்த்தா தெரியும். அதாவது அந்த குடும்பத்தை பூராத்தையும் உம்ராவுக்கு அனுப்பிச்சாங்க. பிரைஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்னன்னா குடும்பமே உம்ரா. அப்போ எப்படி அந்த குழந்தை இவ்வளவு சின்ன வயசுல, ஒரு 8-9 வயசுல ஃபுல் குர்ஆன் மனப்பாடம், பயங்கரமா ஓதுது. அந்த தாயிட்ட பேட்டி எல்லாம் கேட்டாங்க. நான் இந்த சயின்ஸோட தொடர்பு உள்ள ஒரு விஷயம் தான், அதனால சொல்றேன் இத. அப்போ அந்த அம்மா சொன்னது ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கர்ப்பம் என்னைக்கு ஆச்சோ, கன்ஃபார்ம் ஆச்சோ, அன்னையில இருந்து டெலிவரி வரையும் நான் ஸ்டாப்பா குர்ஆன் ஓதிட்டே இருந்திருக்கு. குர்ஆன் ஓதிட்டே இருந்திருக்கு. தூங்குற நேரம், தொழுகிற நேரம் தவிர மீதி நேரம் எல்லாம் குர்ஆன். வெளியில வந்த குழந்தை ஈஸியா பிக்கப் பண்ணிடும். நான் இங்கதான் அந்த விஷயத்தை கொண்டு வந்து கம்பேர் பண்றேன். இங்க பாருங்க, கர்ப்பமாகி 4வது மாசம் 120வது நாள் முதல்ல வேலை செய்யறது காது. நீங்க என்ன ஓதனாலும், என்ன பேசினாலும், என்ன பாட்டு பாடினாலும், என்ன சினிமா கதை பேசினாலும் முதல்ல கேட்கும். உள்ள அப்படியே வாங்கிட்டே இருக்கும். பெஸ்ட் ரிசீவர் யாரு? குழந்தை. உள்ள வாங்கிட்டே இருக்கும். நான் சேலஞ்ச் பண்ணி தாய்மார்கள்ட்ட சொல்றேன், யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன உடனே, ரிசல்ட் கிடைச்ச உடனே கணக்கு வச்சு கரெக்டா 120வது நாள் உங்க ரூஹ் ஆரம்பிச்ச உடனே, குழந்தைக்கு துடிப்பு ஆரம்பிச்ச பிறகு குர்ஆனை கையில எடுங்க. கரெக்டா டெலிவரி வரை நான் ஸ்டாப்பா குர்ஆன் ஓதுங்க. வெளியில வர்ற குழந்தைய நீங்க மதரசால கொண்டு போய் விட்டீங்கன்னா 5 வயசு 6 வயசுலயே கப்புன்னு பிக்கப் பண்ணிடும். காரணம் என்ன தெரியுமா? அது வேலை செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து அந்த காது கேட்டுக்கிட்டே இருந்தது எதைத்தான்? குர்ஆனை. இந்த இடத்துல நான் இன்னொன்னு சொல்லணும். இப்ப நம்ம பிள்ளையெல்லாம் சின்ன பிள்ளையிலேயே நல்ல பாட்டு பாடுது. சின்ன பிள்ளையிலேயே நல்லா கண்டதும் பேசுது. என்ன தெரியுமா? அது கர்ப்பமா இருந்தப்போ இவங்க அம்மா உட்கார்ந்து பூரா பிக் பாஸ் பார்த்துருக்கும்ல, அவங்க அம்மா பார்த்த சினிமா, பிக் பாஸ், நாடகம் எல்லாம் அப்படியே வரும். 5 வயசு 6 வயசு தான். என் பிள்ளை இப்படி பாடுறா, என் பிள்ளை இப்படி ஆடுறா. இது எல்லாமே கர்ப்பத்தினுடைய நேரத்துல நடந்தது. குர்ஆன்ல ஒரு 3-4 இடத்துல ஒரே பேட்டர்ன்ல ஒரு செய்தி வரும். இன்ன ஸம்அ
வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நிச்சயமாக செவித்திறன், கேட்கும் திறன், வல் பஸர் பார்க்கும் திறன், அடுத்து சிந்திக்கும் திறன், எல்லா இடத்துலையும் இதே மாதிரி வருது. ஒரு இடத்துல கூட இந்த ஃபார்மெட் இது மாற மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் கேள்வி, அப்புறம் பார்வை. யாசீன்ல சூரத்துல் முல்க்ல வஜஅல லக்கும் ஸம்அ வஜஅல லக்கும் ஸம்அ வல் அப்சார வல் அஃஇதா. ஃபர்ஸ்ட் ஸம்அ, முதல்ல சொல்றது கேள்வி. எல்லா இடத்துலையும் ஏன் அல்லாஹ் கேள்வியை முதல்ல சொல்றான், கேட்கறத பார்க்கறத ரெண்டாவது சொல்றான்னா, கர்ப்பத்திலேயே அதுதான் ஃபர்ஸ்ட் வேலை செய்யறது. காது தான் வேலை செய்யும், அதுக்கப்புறம் தான் கண்ணு வேலை செய்யும். தாய்மார்கள்ட்ட அன்பான வேண்டுகோள், ஒருத்தர் யாராவது நம்ம புள்ள நல்ல ஹாஃபிஸா ஆகணும், நல்ல பெஸ்ட் மெமரி பவர் என் பிள்ளைக்கு வேணும், குவத்துல் ஹிஃப்து வேணும்னு முடிவு பண்ணா, நீங்க இந்த இதை யோசிச்சு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் 10 வயசுலயே நம்முடைய வீட்டுல ஹாஃபிஸாக்கள் ரெடி ஆயிடுவாங்க. எனக்கு வயசான அம்மாவெல்லாம் சில பேருடைய மைண்ட் வாய்ஸ் கேட்குது. முதல்லயே சொல்லியிருக்கலாமல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க உங்க மருமகளுக்கு, உங்க பேரன் பேத்திகளுக்கு, அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க. இது எப்போது ரூஹு வர ஆரம்பிக்கிறதோ அப்போதிருந்து நாம் குழந்தைக்கு குரானை கொண்டு போய் சேர்க்கணும். நான் பேசிட்டு இருந்த அறிவியல், அன்பானவர்களே, கருவியல் மட்டுமல்ல, வானம் மட்டுமல்ல, ஒட்டகம் மட்டுமல்ல, குர்ஆன்ல என்னென்ன செய்தி எல்லாம் அல்லாஹ் சிந்தனை செய்ய சொல்லி பேசி இருக்கிறானோ அந்த அனைத்து செய்திகளும் அறிவியல் வளர்ச்சிக்கு வழிகோலக்கூடிய செய்திகள். நம்முடைய சமுதாயத்திட்ட அன்பான வேண்டுகோள், சயின்ஸ் நாம படிக்கணும், கண்டுபிடிப்புகள் நாம மேற்கொள்ளணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, குர்ஆன்ல இல்லாத டிபார்ட்மெண்ட் இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் கப்பல் வடிவமைச்சது அவங்க தானே. இன்னைக்கு அதெல்லாம் தனி படிப்பு. இந்த மரைன் இன்ஜினியரிங் இல்லையா, யூனிவர்சிட்டியில் அது பெரிய படிப்பு, மரைன் இன்ஜினியரிங்கிறது. அதுல ஃபர்ஸ்ட் மரைன் இன்ஜினியர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இரும்பு ஒர்க் ஷாப். குர்ஆன்ல வருது, வஅலன்னா லஹுல் ஹதீத். ஒரு இரும்பை எடுத்து நாம உடைச்சா இரும்பு, அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இரும்பை மெலிசாக்கி கொடுத்துட்டான். அவர் எடுத்தா ரப்பர் மாதிரி வளையும். நீங்க கம்பியை வளைக்க முடியாதுங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கையில எடுத்தா கம்பி வளையும். உலகத்துல ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். நீங்க என்ன நபியோட பேரை எல்லாம் மாத்துறீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். குர்ஆன் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பேசி இருக்கிறது. அதுல இவங்கெல்லாம் உண்டு. மெக்கானிக்கல் குர்ஆன்ல சூரத்துல் கஹ்ஃப் 15வது ஜுஸு முடிஞ்சு 16வது ஜுஸுல செகண்ட் பேஜ்ல எடுத்தீங்கன்னா ஸுல்கர்னைன் அப்படிங்கிறவரை பத்தி வரும். ஸுல்கர்னைன் யஸ்அலூனக அன் ஸுல்கர்னைன் குல் சஅத்லு அலைக்கும் மின்ஹு திக்ரா. அவர் என்ன பண்ணார்னா, ஆக பெரிய சுவர் கட்டினார். இன்னைக்கு நம்ம வேர்ட்ல பெருசா என்னது சீன பெருஞ்சுவர்னு சொல்றோமல்ல, அந்த மாதிரி பெரிய பயங்கரமான சுவர். உங்களுடைய ஈஃபில் டவர்லாம் தோத்து போயிடணும். அந்த மாதிரி உள்ள அந்த சுவரை கட்டி முடிச்சாருல்ல, அவரு சுவர் கட்டினதை ஒரு பக்கத்துக்கு அல்லாஹ் பேசுறான். செம்பு கொண்டு வா, கல்லு கொண்டு வா, அந்த செம்பை காய்ச்சி ஊத்து, நீ ஊத்த ஊத்த நான் குழப்பி நான் தேப்பேன். இதெல்லாம் குர்ஆன்ல எதுக்கு? சும்மா ஜஸ்ட் வேணா இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு வரியில துல்கர்னைன் சுவர் கட்டினார் அப்படின்ட்டு போக வேண்டியதானே? இல்ல, டீட்டெயில்டா பேசுறான். சுவர் கட்டிய விதமெல்லாம் பேசுறான். கற்கள் வைத்தது எப்படி, செம்பு அதுல ஊத்தனது எப்படி, அத்தனையும் ஒரு பக்கத்துக்கு துல்கர்னைன் உட்கார்ந்துருக்காரு. சிவில் இன்ஜினியரிங் உலகம் பூரா இருக்கு. சிவில் இன்ஜினியரிங்ல மிகப்பெரிய அளவில் கரை கண்டவர் துல்கர்னைன். சிவில் இன்ஜினியரிங் பேசப்படுகிறது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேசப்படுகிறது, மரைன் இன்ஜினியரிங் பேசப்படுகிறது. இப்படியே போய்கிட்டே இருக்கலாம். என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுகள் இந்த உலகத்தில் இருக்கிறதோ அவ்வளவும் திருக்குர்ஆன்ல இருக்கிறது.
அன்பானவர்களே, இப்ப நீங்கள்லாம் இருக்கிற இந்த ஐரோப்பிய கண்டம் தெளிவா சொல்லலாம், இதுல யாரையும் தாக்கல. அரபு உலகத்தில், இஸ்லாமிய உலகத்திலே இருந்து அறிவியலை இவர்கள் பிச்சையாக பெற்றார்கள். சொல்லிக் கொடுத்தது பூரா பண்டைய அரபுகள், சொல்லிக் கொடுத்தது பூரா இஸ்லாமிய நூல்கள். எனவே அறிவியலை பார்த்து பயப்படுகிற சூழல் உலகத்துல எல்லா மதத்துக்கும் இருக்கலாம், இஸ்லாத்துக்கு இல்லை. காரணம், நாங்க எங்களுக்கு தெளிவா எங்களுடைய கான்பிடென்டா இருக்கிறோம். என்னன்னா, நீ கண்டுபிடிச்சுக்கிட்டே போனா ஃபைனல் நீ எங்க வந்து நிற்பையோ அந்த இடத்துல இஸ்லாம் ஆல்ரெடி போய் நிற்கும். நாங்க ஆல்ரெடி போயிடும். அப்படிப்பட்ட சிறந்த அறிவியல் குரானுக்குள்ளேயும் ஹதீஸுக்குள்ளேயும் இருக்கிறது. நிறைய வாசிப்போம், அது குறித்து சிந்திப்போம், திருக்குரானின் செய்திகளை உலகத்திற்கு பரப்புவோம். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கிற போது குரல் வளத்தோடு இன்னொரு முறை எப்போதாவது இன்ஷா அல்லாஹ் உங்களோடு மார்க்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ள அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று வேண்டிக் கொண்டு, இந்த ஒரு நல்ல ஏற்பாட்டில் இந்த இடத்திற்கு வந்து உங்களை எல்லாம் சந்தித்ததில் இந்த ஜமாத்தினர்கள், இதனுடைய நிர்வாகிகள், குறிப்பாக நம்முடைய தலைவர் ஜலால் ககா அவர்கள், அதுபோல நாங்கள் இங்கே பிரான்சுக்கு எங்களை அழைத்து வந்த சாஜிதீன் மதரசா, அதனுடைய அன்பான நிர்வாக பெருமக்கள், இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா என்கிற நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Barakallahu. Je demande